பல்கலைக்கழகங்களில் விரைவில் துணைவேந்தர்களை நியமிப்போம். முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தி நியமன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியன் பேட்டி. நீலகிரி மாவட்டத்தில் 2 புதிய ஊராட்சி ஒன்றியங்கள் உருவாக்கம். தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. நூற்று 25 நாள் வேலை திட்டத்தை திமுக அரசு சீர்குலைப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் வரும் 13ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் எனவும் அறிவிப்பு. தேர்தல் அறிக்கை தயாரிக்க இணையதளம் வெளியிட்டது தாவேக. பொதுமக்களும் தங்கள் பரிந்துரைகளை தெரிவிக்கும் வகையில் நடவடிக்கை. சேலத்தில் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெறுவதில் சிக்கல். வரும் 13ஆம் தேதி கூட்டம் நடத்த இருந்த நிலையில் காவல்துறை அனுமதி கிடப்பதில் தாமதம். சேலம் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாததால் இன்னும் அனுமதி வழங்கவில்லை என காவல்துறை விளக்கம். வழிகாட்டு நெறிமுறைகளில் உள்ளவற்றை நாளைக்குள் நிவர்த்தி செய்து மனு கொடுக்காவிட்டால் அனுமதி கிடைக்காது எனவும் திட்டவட்டம். வருமானத்தை மறைத்ததாக 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதற்கு எதிராக விஜய் தொடர்ந்த வழக்கு நாளை தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம். புதுச்சேரியில் ஏழை குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் தொடக்கம். முதியோர் ஆதரவற்றோருக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியம் 500 ரூபாயாக உயர்த்தம். இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் கையெழுத்தாக வாய்ப்பு. மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல். 2025 அமெரிக்காவிலிருந்து 3800 இந்தியர்கள் வெளியேற்றம். மத்திய அரசு தகவல். நாடாளுமன்றத்தில் பிரதமர் மீது எதிர்க்கட்சி பெண் எம்பிக்கள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தனர். எதிர்க்கட்சிகளின் செயலை தவிர்க்கவே நான் பிரதமரை அவைக்கு வர வேண்டாம் என கேட்டுக் கொண்டதாகவும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா விளக்கம். காங்கிரஸ் எம்பிக்கள் மீதான சபாநாயகர் குற்றச்சாட்டை ஏற்க முடியாது என காங்கிரஸ் திட்டவட்டம். சபாநாயகரின் குற்றச்சாட்டு உள்நோக்கம் கொண்டது எனவும் பொய் செய்தியை பரப்புவதாகவும் காங்கிரஸ் கண்டனம். பிரதமர் மோடியை தாக்க முற்பட்டதாக சபாநாயகர் கூறிய குற்றச்சாட்டு அபத்தமானது என எம்பி ஜோதிமணி விமர்சனம். சபாநாயகர் ஓம் பிர்லாவின் குற்றச்சாட்டுக்கு மயிலாடுதுறை எம்பி சுதாவும் மறுப்பு. மக்களவைக்கு வர பிரதமருக்கு தைரியம் இல்லை என பிரியங்கா காந்தி விமர்சனம். சபாநாயகருக்கு பின்னால் பிரதமர் ஒளிந்து கொள்வதாகவும் குற்றச்சாட்டு. If you're going to allow your members to stand and quote books and talk nonsense, then this side, the opposition benches are going to protest. And I'm sorry, but the Prime Minister is now hiding behind the Speaker. They are making the Speaker say all this. Because yesterday he did not have the guts to come in the House. What? Because 3 women were standing in front of his bench? What nonsense is this? குடியரசுத் தலைவர் உரைக்கு மாநிலங்களவையில் கடும் அமளிக்கு இடையே பதிலுரை வழங்கிய பிரதமர் மோடி. பிரதமர் உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்த காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம். பொருளாதார நெருக்கடியை வென்று இந்தியா முன்னேறி வருகிறது. இந்த நூற்றாண்டின் 2வது கால் பகுதி இந்தியாவோடதாக இருக்கும் எனவும் மாநிலங்களவையில் பிரதமர் மோடி பேச்சு. மேகாலயாவில் சட்டவிரோதமாக இயங்கிய நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 16ஆக உயர்வு. சுரங்க வெடி விபத்தில் உயிரிழந்தவர்கள் அசாமைச் சேர்ந்த தொழிலாளர்கள் என முதற்கட்ட தகவல். பீகாரில் விரைவு ரயிலின் சக்கரம் பட்டு பறந்து போன விறகு கட்டை விழுந்து பெண் படுகாயம். விறகு கட்டை பட்டு பெண் தூக்கி வீசப்படும் அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் வெளியீடு. எந்த நாட்டிலிருந்தும் கச்சா எண்ணெய் வாங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் உள்ளது. இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் குறித்து ரஷ்யா அறிக்கை வெளியீடு.
பலுசிஸ்தானில் இதுவரை 216 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான் ராணுவம் தகவல். பெங்களூரு அணிக்கு எதிரான மகளிர் பிரீமியர் லீக் இறுதிப் போட்டி. டெல்லி அணி நிதான ஆட்டம். பாகிஸ்தானுடன் விளையாட மாட்டோம் என நாங்கள் ஒருபோதும் சொல்லவில்லை என இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ் கருத்து. பாகிஸ்தான் அணியுடனான லீக் போட்டியில் விளையாட தயாராக உள்ளோம் எனவும் விளக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.